ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேஜி வைப்ஸ். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்ச குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊற வச்ச பட்டாணி, தோலை உரித்த உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து தண்ணி விட்டு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அப்படியே மூடியை போட்டு வேக வைப்போம். அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ குருமாவுக்கு வேண்டிய பேஸ்ட்டை சைடில் நம்ம பார்க்கலாம். தேங்காய், கிராம்பு, இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி போடுங்க, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை போடுங்க. நான் முந்திரி சேர்த்துருக்கேன். கசகசாவை கொஞ்சமாகவே சேர்த்துக்கங்க. அப்படியே உப்பையும் சேர்த்துக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம வேக வச்சது வெந்துருச்சானா அப்படியே கிண்டி விட்டு அமுக்கி பார்ப்போம். வெந்துருச்சு. அப்படியே மூடியை போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அப்படியே ஒரு கிண்ணத்துலேயே மாற்றிடுவோம். ஆக்சுவலி மிளகா போட மறந்துட்டேன். பச்சை மிளகா போடுங்க. என்கிட்ட பச்சை மிளகா இல்லாதனால நான் வர மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டால் அது தனி டேஸ்ட்டு. அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். இப்போ வடைச்சட்டியை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்குவோம். வடைச்சட்டி கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்குவோம். ஸோ தாளிப்புக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத அப்படியே ஸ்லோவாக பாருங்கள். பட்டை, ஸ்டாரு, கல்பாசி, ஏலக்காய், இலை, சோம்பு, இது எல்லாமே போட்டு அப்படியே ஒரு தாளிப்பு விட்டு அதில் அப்படியே புதுசாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வதங்க விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க ஒரு சில பேர் உப்பு போடுவாங்க, ஒரு சில பேர் மஞ்சள் போடுவாங்க. ஸோ ரெண்டுமே வெங்காயம் வதங்குறதுக்காக தான் போடுவாங்க. ஸோ நான் லேசாக மஞ்சளை தூவி விட்டேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அப்படியே ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு மூடியை போட்டு மூடி வைங்க. அப்போ தான் தக்காளியில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இடையில அப்படியே மூடி எடுத்து ஒரு 2 கிண்டு அப்படியே கிண்டி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு நல்லா பிசிச்சு விட்டுருக்காங்க. ப்ளஸ் அதோடைய வாட்டர் மூணையுமே அந்த தாளிப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வடைச்சட்டியில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கெட்டியாக வேணும் குருமா அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ட்ராவாக மூடியை போட்டு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், ஓரளவுக்கு குருமா வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் அடுப்பில். ஓகே, இப்போ மூடி திறந்து பார்ப்போம். நல்லா கொதித்து வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் என்ன அப்படிங்கிறத அப்படியே ஓரளவு பார்க்கலாம். வேக வச்ச கடலை, ரைஸு நம்ம இப்போ ரெடி பண்ண பட்டாணி குருமா. கர்மம் இல்லைங்க, குருமா.